எல்லாரும் மாதிரியும் தான் பல கனவுகளோட கல்யாணம் பண்ணேன். லைஃப் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு ஒரு 4 to 5 மாதம் வரையும். நான் வேலை பார்த்த இடத்துக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் தான் வாக் இருக்கும் என்னோட வீடு. என் ஹஸ்பண்டுக்கு ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணி தான் அவங்க ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். நான் ஆனால் இப்போ சீக்கிரம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்னா மிச்ச வேலையெல்லாம் பார்க்கலாங்கிறதுக்காகவே பக்கத்தில் பார்த்தோம். ஒரு 4 to 5 months லைஃப் பயங்கர சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அதோட ஒரு பெரிய ஷிஃப்ட் என்னென்னா, என்னோடய மாமியாருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது. அதை டயக்னைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து வேறு ஒரு இன்னொரு இடத்துல போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கேயும் போகணுன்னு ஆயிடுச்சு. ஸோ 2 பேருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம்னால ஒரு வீக் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுப்பேன், இன்னொரு வீக் ஹஸ்பண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு அங்கே போய் ட்ரீட்மெண்ட்காக போவோம். பட் ஒரு 12 years 13 yearsக்கு முன்னாடிலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற ஆப்ஷன்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் ஒரு ஆப்ஷன்ஸ்குள்ளேயே நம்ம கொண்டு வர முடியாத கட்டம். ஆனாலும் வேறு வழி இல்லாமல் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துகிட்டு நாங்கள் போவோம். ஸோ அந்த சிச்சுவேஷனில் தான் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஒரு கிரெமட்டோரியமில் போய் உட்கார்ந்தாதான் நம்மளுக்கு லைஃபோட ரியல் வேல்யூ தெரியும். பீப்புள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, நாட் பிகாஸ் ஆஃப் ஏஜ் ஃபேக்டரால் மட்டும் கிடையாது, நிறைய லைஃப் ஸ்டைல் இஷ்யூ, ஹெரிடிட்ரியாக வர்ற ப்ராப்ளம் இதெல்லாம் வச்சுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே பார்த்ததுனால ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டோம். இனிமே வந்து ஒரு டெய்லி ஹேபிட்ஸ்லேயே ஒரு ரொட்டீன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் வீக்கெண்ட்லன்னா நம்ம நான்வெஜ் எடுக்கலாம், வீக் டேஸில் வந்து கொஞ்சம் வெஜிடேரியனாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னெல்லாம் ரொம்ப முன்னாடியிலேருந்தே மைண்டு ஃபிக்ஸ் ஆகி வச்சுருந்தோம். அதனால் நான் மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டேஸில் நான்வெஜ் எடுத்தா அப்படின்னா வெஜிடேரியனில் ஃபோக்கஸாக இருக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் வீக் டேஸ் ஃபுல்லாகவே வெஜிடேரியன் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால. பட் இப்போ இல்லை பேலன்ஸ்டாக இருக்கணும்னு கொஞ்சம் தெரிஞ்சு பழகினதுக்கப்புறம் ஓகே, நான்வெஜ் எடுத்தாலுமே அன்னைக்கு வெஜிடபிள்னு ஒன்று கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற இன்னொரு ரொட்டீனுக்கும் நான் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஒரு சேஞ்சஸ்ன்னு கொண்டு வரோன்னா சடனாக ஒரு டைம் டேபிளை போட்டு இப்படி தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னா நம்ம யோசிச்சோன்னா அதனால் நமக்கே பயங்கர போர் ஆயிரும். நம்மளால் அப்படிலாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரோம்னு நினைக்கிறோன்னா ஸ்லோலி வி ஹாவ் டு அடாப்ட். அது நமக்குள்ளே நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போ தான் நம்மளாலையும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி எதையாவது சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவோமே.